நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 2 பாருங்க. த ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆஃப் த ஃபர்ம் சொல்லிட்டு லாஸ்ட் 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2015, 16, 17, 18 சொல்லிட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இந்த 5 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட்வில் வந்து 5 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸில் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா எழுதிடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 2 ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது சராசரி லாபம் இஸ் ஈக்குவல் டு மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இல்லஸ்ட்ரேஷன் 1 மாதிரி தான் இல்லஸ்ட்ரேஷன் 2மே. ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2015, 16, 18 சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. நடுவில் 2017 மட்டும் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த லாஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் டோட்டல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. 2015க்கு வந்து 15,000 சொல்லியிருக்காங்க. 16க்கு வந்துட்டு 17,000, நெக்ஸ்ட் 17க்கு 6,000 லாஸு, 18க்கு வந்துட்டு 14,000 ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ 15 + 17 + 14 பார்த்தீங்கன்னா நமக்கு 46,000 வருது. அந்த 46,000லேருந்து 6,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 40,000 தான் வந்து டோட்டல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஸோ டிவைடட் பை 4 வருஷத்துக்கு 4 போடுறோம். ஸோ 4 டேபிளில் 40 அப்படிங்கிறது நமக்கு 10 டைம்ஸ் போகும். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ இப்போ நம்ம 10,000 கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனல் பார்ட்டாக இப்போ நம்ம வந்து குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா 10,000. தமிழ்லையும் சைட் பை சைடு எழுதிக்கலாம். நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு சராசரி லாபம் இன்டூ கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 10,000 நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ. கொஸ்டின் வந்து நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 × 5 50,000. இதோட இல்லஸ்ட்ரேஷன் 2 முடியுது. இதே மாதிரியே வந்து எக்ஸசைஸில் செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும்.